கணக்கம்பட்டிக்கு அருகாமையில் உள்ள ஆயக்குடியில் பிறந்து வளர்ந்தேன். இப்பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் உயிரோடு இருக்கும்போது நினைத்ததை இப்பொழுது பார்க்க முடியவில்லை என்ற ஒரு ஏக்கத்தில், நாம் மன வருத்தத்தில், வேதனையோடு இன்றைக்கு ஐயாவை பார்ப்பதற்கு இறைவன் வடிவில் யார் பெற்ற பிள்ளையோ இந்த கணக்கம்பட்டி ஐயா, இந்த கணக்கன் நாதனை, இந்த சர்க்குரு நாதனை பார்ப்பதற்கு மக்கள் ஓடோடி, இவர் கடவுளுடைய அவதாரம், உலகத்தின் மக்களை காப்பாற்ற வந்த அவதாரம். இந்த அருகாமையில் இருக்கும் ஆயக்குடி மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த என்னுடைய இந்த ஒரு உயிருக்கு உன்னுடைய ஆத்மாவின் அருமை தெரியவில்லை ஐயா. இன்று நான் என்றாவது ஒரு நாள் உன்னை காண வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன் ஐயா. இந்த இறைவனை நான் எங்காவது ஒரு இடத்தில் நான் பேச வேண்டும் குமரிக்கொண்டிருந்தேன் ஐயா. ஐயா, இன்னைக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. போல் நீங்களும் ஒரு நாள் இந்த தவாமனத்தில் வந்து இந்த மக்களுக்கு நீங்க சாட்சி சொல்ல வேண்டும் ஐயா. இதை நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா. சர்க்குரு ஐயாவை எனக்கு உயிரோட இருக்கிறப்பவே எனக்கு அவரை தெரியும். ஆனா அவர் யாரு என்னங்கிறது இதுவரைக்கும் அவருடைய உண்மையான சொரூபம் எனக்கு தெரியாது. நான் சின்ன பிள்ளையிலிருந்து ஆயக்குடி கணக்கம்பட்டிக்கு அருகாமையில் உள்ள ஆயக்குடியில் பிறந்து வளர்ந்தேன். அப்பொழுது இங்கு வருவதற்காக நான் என்னுடைய கல்யாணம் முடிந்து நான் இவரை பார்க்க வேண்டும் என்று நினைப்பேன். ஆனால் இவரை ஒரு தெய்வமாக கருதும் அளவிற்கு எங்களுக்கு அந்த ஒரு உணர்வும் ஒரு உச்சரிப்பும் எங்களுக்கு கொடுக்கவில்லை. எனக்கு கல்யாணமாகி என்னுடைய கணவர் அந்த பெட்ரோல் பேங்க் அருகாமையில் அவர் அமர்ந்திருப்பதை கண்டு என்னுடைய அம்மா வீட்டுக்கு வந்தப்ப எங்கள்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி ஐயாவை நான் பார்த்தேன் என்று, உங்களுக்கு பார்ப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிறது. நான் இந்த மண்ணில் பிறந்து இதுவரை நான் அவரை பார்க்க முடியவில்லை என்று இந்த 63வது வயதில் என்னுடைய கணவனை நான் இழந்தேன். இப்பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்று அவர் உயிரோடு இருக்கும்போது நினைத்ததை இப்பொழுது பார்க்க முடியவில்லை என்ற ஒரு ஏக்கத்தில், நாம் மன வருத்தத்தில், வேதனையோடு இன்றைக்கு ஐயாவை பார்ப்பதற்கு இந்த 4 வருட காலமாக நான் ஒரு 4 முறை இங்கு வந்திருக்கிறேன். என்னுடைய வேதனையும் என்னுடைய கண்ணீரும் என்னுடைய இந்த கணக்கம்பட்டியில் அவர் வாழ்ந்ததும், அருகாமையில் இருந்த ஆயக்குடியில் வாழ்ந்தவளுக்கு அவரை பார்ப்பதற்கு எனக்கு கொடுத்து வைக்கவில்லையே என்று ஏக்கமும் வேதனையும் கண்ணீரும் போராட்டமுமாக இன்று அவரை தேடி அலைந்து திரிந்து கொண்டு அவரை பார்க்க வேண்டும் என்று பரிதாபத்தோடு என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய மன அமைதியையும் இந்த உறுதியையும் தேடி இந்த கணக்கம்பட்டி ஐயாவை பார்ப்பதற்கு என்னுடைய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் நான் இப்பொழுது அவரை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். இப்பவும் அவரை காணவில்லையே, ஏன் நான் பார்க்காமல் விட்டேன்? இந்த உயிரோடு இருக்கும் பொழுது, நான் சிறு வயதில் பள்ளிக்கூடம் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் அமர்ந்திருப்பார். அவரை பார்த்தால் ஒரு சாமியாராக தெரிய மாட்டார், என்னால் அமைதியாக இருப்பார். அவர் எல்லாரையும் பார்த்து பயந்து ஓடின காலம் போய் அவர் இன்னைக்கு உலகமே அவரை தேடிக்கொண்டிருக்கிறது. யாரென்றே தெரியாமல் வாழ்ந்த மக்களுக்கு எங்கெங்கோ இருந்து இந்த இறைவன் வடிவில் யார் பெற்ற பிள்ளையோ இந்த கணக்கம்பட்டி ஐயா, இந்த கணக்கன் நாதனை, இந்த சர்க்குரு நாதனை பார்ப்பதற்கு மக்கள் ஓடோடி இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மக்களும் இவரை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது நாம் இருந்து பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் என் மனதை போட்டு வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, கணக்கம்பட்டி ஐயா எல்லோருக்கும், எல்லா மக்களுக்கும், எல்லா உயிர் இனங்களுக்கும் இந்த ஐயா நல்லதை கொடுத்து வேண்டி வரம் கேட்டு வருபவர்களை இவர் கண்டிப்பாக அவர் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொருவரும் ஐயாவை நான் காண வந்தேன். எனக்கு 2 வருடங்கள் ஆகிறது. ஐயாவை காண வந்தேன். நான் 5 வருடமாக வந்து கொண்டிருக்கிறேன். தூரம் தொலைவில் இருக்கும் எத்தனையோ மக்கள் இந்த ஐயாவை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டப் போய்த்தால் இவ்வளவு தூரம் அவர்கள் எதிர்பார்த்து இந்த ஐயாவை காண வந்து கொண்டிருக்கிறார். இவர் கடவுளுடைய அவதாரம், உலகத்தின் மக்களை காப்பாற்ற வந்த அவதாரம் என்று இந்த 63வது வயதில் நான் இவரை தேடி அலைந்து திரிந்து மனவேதனையோடு கண்ணீரோடு, எனக்கு சொத்து சுகம் கொடுக்காட்டையும் பரவாயில்லை ஐயா, உன்னை காணாமல் விட்டு விட்டேனே, நீ உயிரோடு இருக்கும் போது உன்னை காண முடியவில்லையே, இந்த அருகாமையில் இருக்கும் ஆயக்குடி
மண்ணில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த என்னுடைய இந்த ஒரு உயிருக்கு உன்னுடைய ஆத்மாவின் அருமை தெரியவில்லை ஐயா. இன்று நான் என்றாவது ஒரு நாள் உன்னை காண வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டே இருப்பேன் ஐயா. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து எல்லா மக்களோடு இன்று வந்து இந்த பௌர்ணமி நாளில் நான் கலந்து கொண்டு என்னுடைய உடல் ரீதியாகவும் என் மன ரீதியாகவும் உங்களை பார்க்கவில்லையே என்று வேதனையோடு மன அமைதியோடு உங்களிடம் பணிந்து மன்றாடி மடிப்புச்சை கேட்கிறேன் ஐயா. இந்த மக்களை வாழ வைப்பது போல் எல்லா மக்களையும் வாழ வையா ஐயா. இந்த உலகத்தில் இருக்கும் ஜீவராசிகள் அனைத்தும் உன்னுடைய பெயரை சொல்ல வேண்டும் ஐயா. உங்களை நினைத்தாலே போதும். நான் ஊட்டி மேட்டுப்பாளையத்தில் இருந்து நான் இங்கு வர வேண்டும் என்று நான் வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு கால்வழி உடல் ரீதியாக எத்தனையோ பிரச்சனைகள். நான் ஆஸ்பத்திரி வந்துவிட்டு நான் உங்களை காண ஓடோடி வந்திருக்கிறேன் ஐயா. பெற்ற பிள்ளைகள் உடனினாலும் கட்டின கைவன் கனவிட்டாலும் அல்லா உற்றா உறவினர் அனைத்து பேரும் கைவிட்டாலும் நீங்கள் எங்களை கைவிட மாட்டீர்கள் என்று உறுதியோடு இந்த மக்கள் உங்களை ஓடோடி தேடி வந்து இந்த இடத்தில் உங்களை காண வந்திருக்கிறார்கள் ஐயா. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த டிவி தாமிரபரணி டிவிக்காரருக்கு என்னுடைய தலை வணங்கி மன்றாடி இந்த இறைவனுக்கு நான் பேச வாய்ப்பு கொடுத்த நான் எத்தனையோ இடத்தில் நினைப்பேன். இந்த இறைவனை நான் எங்காவது ஒரு இடத்தில் நான் பேச வேண்டும் குமரி கொண்டிருந்தேன் ஐயா. ஐயா, இன்னைக்கு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறீர்கள் ஐயா. நான் என்ன பண்ணுவது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருந்தேன் ஐயா. உங்களுக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சர்க்குருவே சரணம். கணக்கம்பட்டி ஐயா, ரொம்ப நன்றி. இந்த தாமிரபரணி டிவிக்காரருக்கு என்னுடைய முதற்கலந்த நல் வணக்கங்கள். சர்க்குருவே சரணம். இந்த தபோவன சோலையில் இந்த தபோவனத்தை காண இங்கு இருக்கும் மக்கள் அனைவரும் இந்த சிலையை பார்ப்பதற்கு இந்த அவருடைய கல் சிலையும் அவர் நின்ற கோலத்தில் இருக்கும் இந்த சிலையை காண்பதற்கு இந்த தபோவனம் வந்து இந்த சோலையை நீங்கள் காண வேண்டும் ஐயா. நீங்கள் இந்த சோலையில் அமர்ந்திருக்கும் இந்த தெரியாத மக்களுக்கும் இந்த சந்தன அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் பால் அபிஷேகமும் விபூதி அபிஷேகமும் பூ அலங்கார அபிஷேகமும் எல்லாத்தையும் காணுவதற்காக இந்த தபோவனத்திற்கு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி நாளில் இந்த கோயிலுக்கு பகலில் நீங்கள் வர வேண்டும். இரவில் இங்கு இடமில்லை. பகலில் வந்து இவரை காண வேண்டும். நின்ற கோலமும் கல் சிலையுமாக நேச்சராக நின்று கொண்டிருக்கிறார் இந்த கடக்கம்பட்டி ஐயா. அவரை காண இம்மக்கள் எல்லோரும், இந்த உலக மக்கள் எல்லோரும் இந்த தபோவனத்தை வந்து காண வேண்டும் என்று உங்களிடம் நான் மணிப்பிச்சையை கையேந்தி மணிப்பிச்சை கேட்கிறேன் ஐயா. நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த சிலையை பார்ப்பதற்கு இந்த தபோவனத்திற்கு கட்டாயம் நீங்கள் வர வேண்டும். பொய்யாக இல்லை, உண்மையாகவே இவர் கல் சிலை அல்ல, இவர் கடவுள் அவதாரம், இவர் இறைவனுடைய அவதாரம். இவர் இறைவனாக நம்ம மக்களுக்கு காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இவரை காண நீங்கள் அனைவரும் அமாவாசை பௌர்ணமியில் கட்டாயம் பகலில் இங்கு வர வேண்டும் ஐயா. உங்களை மன்றாடி கேட்கிறேன். சர்க்குருவே சரணம், தபோவனம் சர்க்குருவே சரணம், தபோவனம் சர்க்குருவே சரணம், தபோவனம் சர்க்குருவே சரணம். நோய் நொடி உள்ளவர்கள் இந்த சன்னிதானத்திற்கு கட்டாயமாக மக்கள் உடைய ஆதரவோடு, இந்த இறைவனுடைய ஆதரவோடு உங்களை இங்கு அழைக்கின்றோம். நீங்கள் இந்த தபோவனத்திற்கு நோய் நொடி வேதனை கண்ணீர் போராட்டம் அனைத்தும் இங்கு தீர்க்கப்படும் என்று ஐயா உறுதியளிக்கின்றார். நீங்கள் இந்த இடத்திற்கு கட்டாயமாக நோயுள்ளவர்கள் உங்களுடைய மன வேதனைகளை சொல்வதற்கு இந்த தபோவனத்துக்காக நீங்க வந்து இந்த இறைவனை வேண்டி விரும்பி இங்கு அமர்ந்திருந்து தவத்தில் ஆழ்ந்திருக்கும் ஐயனை நீங்கள் காண வேண்டும். மக்கள் எல்லாம் எல்லோரும் இங்கு வந்து இந்த மக்களை நீங்கள் காணுவதற்கு நீங்கள் ஐயா உங்களுக்கு உத்தரவு கொடுக்கின்றார். நீங்கள் வருக, நீங்கள் வந்து காண வேண்டும் ஐயா. உறுதியாக இறுதியாக இந்த கணக்கம்பட்டி ஐயாவை நீங்கள் கட்டாயம் வந்து காண வேண்டும் ஐயா. என்னை போல் எத்தனையோ வேதனையோடு இந்த சன்னிதானத்தை நான் பார்க்க முடியவில்லையே, நான் ஏன் இப்படி இருந்தும் அருகாமையில் இருந்தும் என்னால் காண முடியவில்லையே, அப்படி எத்தனையோ வேதனையோடு இன்னைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இந்த 63வது வயதில் அருகாமையில் இருந்து தெரியாமல் என்னுடைய அறியாமையை
தெரியாமலும் நான் செய்த பிழைகளை மன்னிக்க வேண்டும் ஐயா. நான் இன்று வந்து உங்களிடத்தில் பேசும்படி அவர்கள் சொல்லவில்லை ஐயா, நீங்கள் என்னை பேச வைத்திருக்கிறீர்கள் ஐயா. நான் எத்தனையோ ஏக்கத்தோடு நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்று என்னை உங்கள் சன்னிதானத்தில் என் குரலை ஒலிக்க வைத்திருக்கிறீர்கள் ஐயா. அதற்கு நான் கோடி நன்றி சொல்ல வேண்டும் ஐயா, கோடி நன்றி சொல்ல வேண்டும். என்னை பார்த்து எத்தனையோ பேர் நீ என்ன செய்வாய் என்று கேட்பார்கள். ஆனால் இன்றைக்கு என்னை ஒரு பெரிய ஒரு நிலையில் நீங்கள் இந்த இடத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் ஐயா. எனக்கு பொன் பொருள் தேவையில்லை ஐயா. உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்றும் இனி சாக வரைக்கும் நான் உங்களை தேடி வந்து கொண்டே இருப்பேன். அதை போல் இந்த உலக மக்களும் உங்களுக்காக அவர்களுக்காக இந்த இடத்திற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று உங்களிடத்தில் மன்றாடி மடிப்பிச்சை கேட்கிறேன். இந்த சந்தன அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம் நீங்கள் பார்த்து சென்று விட்டால் உங்கள் கஷ்டம், கவலைகள், உங்கள் வேதனைகள் வீடு வேண்டும் என்று வேதனையோடு வந்தவர்களுக்கு உங்களுக்கு அமைத்துக் கொடுப்பார். எனக்கு உற்றார் உறவினர் துணையிலேயே நான் அனாதியாக நிற்கின்றேன் என்று உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் இந்த ஆண்டவனை நீங்கள் வேண்டி விரும்பி இந்த இடத்திற்கு, இந்த தபோவனத்திற்கு வாருங்கள் ஐயா. நான் பேசியது போல் நீங்களும் ஒரு நாள் இந்த தபோவனத்தில் வந்து இந்த மக்களுக்கு நீங்க சாட்சி சொல்ல வேண்டும் ஐயா. இதை நான் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா. நான் ஏக்கத்தோடு இருந்தேன். என் ஏக்கத்தை இன்று ஐயா கணக்கம்பட்டி ஐயா நிறைவேற்றி விட்டார். அதை போல் நீங்களும் இந்த தபோவனம் கட்டாயம் வர வேண்டும், கட்டாயம் வர வேண்டும். இறைவா, உன்னுடைய இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த தாமிரபரணி டிவிக்காரருக்கும், இந்த ஐயா கணக்கம்பட்டி தபோவனத்தில் இருக்கும் என் ஐயா, என்னை பேச வைத்த என் இறைவனுக்கும் கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா, கோடி நன்றி ஐயா.